வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் பேசிக் ரூல்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனில் சம்ஸ் பார்த்துட்டு வந்துருக்கிற எக்ஸசைஸ் 11.1 சம்ஸ் பார்க்குறோம். அதில் சில ஃபார்முலாக்கள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இன்டகிரல் ஜீரோவை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா சம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி, அதாவது 0 + c வருன்னு சொல்கிறாங்க. வேர் சி இஸ் ஏ இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். இப்போ கேன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தானா அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா k இன்ட்டு இந்த இடத்துல மறக்காமல் x⁴0 இருக்குது ஞாபகம் வச்சுக்கோணும். x⁴0 + 1/0 + 1 அப்படின்னா x⁴1/1 kxன்னு இருக்கே கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோணுங்க. வெளியில் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட்டுங்க பாருங்க, இன்டகிரல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிறீங்க. ப்ளஸ் சி மறக்காம இங்கே லிமிட் கொடுக்கலைங்காட்டி இந்த ப்ளஸ் சி போடுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா. இது டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா கேஎக்ஸை பண்ணிங்கன்னா கேன்னு மாறிடு. இது அப்படியே ஆப்போசிட் உங்கள் புக்கில் இப்படி அழகாக போட்டு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு குற்றம் இல்லாத ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் உண்மையை சொல்கிறான்னு உதச்சா அவன் என்ன பண்ணுவான், சூசைட் பண்ணிக்குவான். அது மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்றுமே இல்லாத ஒரு முட்டையை உண்மையை சொல்லுன்னு உடைச்சா தட்டினா என்ன ஆயிரும், உடஞ்சி போயிடும், 0 ஆயிரும். ஓகேங்களா? அது மாதிரி இங்கே ஆனால் இன்டகிரேஷனுங்கிறது அப்படியே ஆப்போசிட்டு. இதிலிருந்து இது உருவாக்கலாம், இதிலிருந்து இதை கொண்டு வரலாம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்டகிரலோட அதாவது சிம்பிளாக சொன்னோம்னா கேபிட்டல் f(x) f'(x) = ஸ்மால் f(x) கிடைக்குன்னு சொல்லுவாங்க. முன்னாடி பக்கத்தில் டெஃபினேஷன் கொடுத்துப்பா, நீங்கள் பார்க்கலாம். கான்ஸ்டண்ட்டை பண்ணால் ஓகேங்களா, இது புரிஞ்சுதுங்களா? கேஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பெஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் தரவாக இருந்தால் தான் இது புரியும். அதனால ஆபத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று இது ரெண்டுமே ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா அது இல்லை, அது மாதிரி ஆப்ரேஷன் ஒரு கரு இரட்டையர்கள்னு சொல்லலாம். ஒரு கருவில் உருவான இரட்டையர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இன்டகிரேஷனை டிஃப்ரென்சியேஷனை. ஓகேங்களா? சரிங்க, இதெல்லாம் பேராக தான் இருப்பாங்க. இது இல்லையா இது இல்லை, இது ரெண்டுக்கு ஒன்றா வரும். ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸ்⁴n ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சம் பார்த்துட்டு மறக்காமல் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0 தான் பவர் ரூல்னு சொல்கிறாங்க, மறந்துடக்கூடாது. 1/x பண்ணால் லாக் ஆஃப் டினாமினேட்டர், கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டுக்கிறோம். சரிங்க, இனிமேல் நான் பார்க்க போகிற ஃபார்முலா இதெல்லாம் இந்த சம்ஸ்லாம் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துட்டோம், சம்ஸை முடிச்சிட்டோம் 11.1. இப்போது இன்டகிரல் sin x-ஐ இன்டகிரேட் பண்ணால் என்ன ஃபார்முலா, இது மெமரி பண்ணிக்கோணுங்க, தெளிவாக ஞாபகம் வச்சுருக்கோன்னு. sin x-ஐ இன்டகிரேட் பண்ணால் -cos x வரும். அதே cos x-ஐ இன்டகிரேட் பண்ணால் +sin x + c வரும் அப்படின்னு தெளிவாக குழப்பம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவில் sin x-ஐ பண்ணால் cos x, அதே இங்கே பார்த்தீங்கன்னா cos x-ஐ பண்ணால் sin x இருக்குது. இது ரெண்டு தனித்தனி ரேக்கில் நீங்கள் போட்டு வைக்கணும். ரெண்டே ஒரே இதில் போட்டு குழப்பிக்கூடாது. எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான். இன்டகிரேஷனில் சைனை பண்ணால் -காசு, காசை பண்ணால் ப்ளஸ் சைனு. ஓகேங்களா? நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நான் டிஃப்ரென்ஷியேஷன் குழப்பல. சரி, அடுத்த இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கங்க. நான் கேட்பேன் சம்மில் யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாக்கில். இன்டகிரல் sec² x × dx பண்ணால் tan x. இதே tan x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா sec² x வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா tan x உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இதை பண்ணால் இது வரும், இதை பண்ணால் இது வரும், நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? sec² x பண்ணால் tan x + c. இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிங்க. இப்போ வரும் நம்ம சம்ஸ் பார்க்கும்போது. அடுத்த ஃபார்முலா cosec² x × dx. கொசிக்கண்டுமு காட்டுமு சொந்தக்காரங்க மாற. கொசிக்கன்றதுன்னா இந்த சிசி லெட்டர் பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி இருந்தங்காட்டி ரெண்டு ஒன்று சேர்ந்துக்குவாங்க. ஆனால் கூட மைனஸ் சிம்பிளை போட்டு தான் வரும். அது ஒரு நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கலாம். கொசிக்கண்டு வந்தாலும் சரி, காட்டு வந்தாலும் சரி, மைனஸ்லாம் வரமாட்டாங்க வெளியில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு சொந்தக்காரங்க, காட்டும் கொசிக்கண்டும். அதே மாதிரி சீக்கண்டு டேனு சொந்தக்காரங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். cosec² x × dx பண்ணால் -cot x + c. sec x tan x பண்ணால் sec x + c. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, sec x + c. கொசிக்கண்டு காட் x ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாங்கன்னா இந்த ஸ்கொயரில் ஒன்று இங்கே வந்துருச்சு கொசிக்கனில், இன்னொரு ஸ்கொயரு இங்கே தனியாக தான் இருக்குது. அந்த மைனஸ்ஸு அங்கே சேர்த்திக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்க, ஒன்று கம்பேர் பண்ணி. ஓகேங்களா? அப்படின்னா கொசிக்கண்ட் x காட் x வந்தால் கொசிக்கன் ஸ்கொயர்டு எப்பவுமே ஸ்கொயரில் இருக்குது, இங்கே வெறும் கொசிக்கண்டு தான் இருக்குது. அப்படின்னா இந்த மீதி எங்கே இருக்குங்க, கொசிக்கண்டு எப்பவுமே ஸ்கொயரில் தான் இருக்குது, சீக்கண்டு ஸ்கொயரில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு கொசிக்கண்டு சீக்கண்டு வந்தங்காட்டி
இந்த ஃபார்முலா இருக்குதுங்க, இதை கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு டேன் வரும். சீக்கண்டில் ஒரு சீக்கண்ட் மட்டும் இங்கே வந்திருக்குது, கூட டேன் எக்ஸோட வந்தால் இன்னொன்று ஒரு சீக்கண்டை காணாம், அதுதான் ஆன்சராக வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரிங்க கொசிக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸாக தான் இருக்குது, அதை பண்ணால் மைனஸ் காட் எக்ஸு. கொசிக்கண்ட் ஒரு கொசிக்கண்டுமே ஒரு காட்டுமே ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா இந்த மைனஸுமே இன்னொரு கொசிக்கண்டுமே ஆன்சராக வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குங்க. நான் சொல்கிறது புரியலைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கொசிக்கண்ட் ஸ்கொயர்டை வச்சு நான் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன் உங்களுக்கு. இ பவர் எக்ஸ் அப்படின்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேட்டிங் லிமிட் கொடுக்கலிங்காட்டி சி போடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, இது ஒரு மெயின் ஃபார்முலா. இ பவர் எக்ஸ் ஆட்டவே இங்கே பை லாக் ஈன்னு இருக்குதுங்க. லாக் இ பேஸ் இயோட வேல்யூ 1 ஆயிரும், அதனால இது போடல, இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சின்னு மட்டும் போடுறோம். சரி, அதே மாதிரிங்க பாருங்கள், ஏ பவர் எக்ஸ் ஏங்கிறது சம் கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர், மேலே எக்ஸ் டிஎக்ஸ்ன்றதுனா ஏ இ பவர் எக்ஸ் ஆட் அப்படியே எழுதிக்கணும் பை லாக் ஏ ப்ளஸ் சி. இங்கே டிவைட் பண்ணுவோங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதே இன்டகிரேஷன் கட்டி டிவைட் பண்ணுறோம். இதே டிஃப்ரென்சியேஷனாக இருந்தால் இன்ட்டு லாக் ஏன்னு போட்டிருப்போம். முன்னாடி ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, பண்ணியிருப்போம், ஞாபகத்தில் வச்சுங்க. அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு டிவைடில் வரும். சரிங்க, அடுத்தது 1/√(1 - x²). டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா சைன் இன்வெர்ஸ் எக்ஸுக்கு 1/√(1 - x² தெரிஞ்சுன்னா இதை பண்ணால் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் வரும்னு தெரியும். அதே மாதிரி tan இன்வெர்ஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா 1/1 + x². அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + x²க்கு tan இன்வெர்ஸ் ஆஃப் x + c. ஆக மொத்தம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபார்முலாவும் கொடுத்துருக்குறாங்க. இதை மக்கப் பண்ணால் நமக்கு இந்த எக்ஸசைஸுக்குரிய ஃபார்முலாக்கெலாம் இருக்குங்க. இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 சம் போடலாம். இப்போவே ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி பாருங்கள், நம்ம அதில் எக்ஸசைஸில் நான் இந்த ஒரு 11.1 இந்த செகண்டில் இருக்கக்கூடிய இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு 4 சம் போட்டுட்டு இந்த கான்ஸ்டண்ட்டை சொல்லிவிட்டு இந்த 2 சம்மை போட்டு இந்த வீடியோவில் ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிக்கலாம். வாங்க சம்முக்கு போகலாம். எக்ஸசைஸ் 11.1 செகண்டில் ஃபஸ்ட்டு சம் 1/sin² x. சரி, இதை நம்ம ஃபஸ்ட்டு பேர் வைக்கணுங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் I = integral 1/sin² x dxன்னு எழுதலாம். தட் = integral cosecant squared sin x 1/sin x cosecant xன்னு எழுதலாம். அப்படின்னா 1/sin² x cosecant squared x dxன்னு எழுதலாம்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்க, இப்போ cosecant squaredக்கு என்ன ஃபார்முலா? கொசிகண்டோட ஃப்ரெண்டு யார்? காட்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொசிகண்டோட ஃப்ரெண்டு காட்டு. சி வந்தாவே நான் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? மைனஸ் வரும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி போட்டுக்குங்க. அவ்வளோதான். நான் சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் மெத்தட் ஃபார்முலா இப்படி மெமரி பண்ணிக்கங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? கொசிகன் ஸ்கொயருங்க, கொசிகனில் 2 பேருமே வந்துட்டாங்க. இன்னும் வேறு யார்? காட்டு தனியாக இருப்பாப்புல, அந்த மைனஸை கூட எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாப்புல. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, அடுத்து செகண்டு tan x cos x இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது பார்த்து பயந்துடக்கூடாது. இந்த உருவத்தை கொஞ்சம் உடையுங்க. tan x-ஐ sin cosன்னு எழுதலாம். sin x cos x cos x இப்படி பார்க்கணும் நீங்கள். அல்லது இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்படி ஃபார்முலா ஏதாச்சும் நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா இருக்குதான்னு பாருங்கள். வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? tan x அப்படியே வச்சுக்கோங்க. 1/cos-ஐ நீங்கள் என்ன எழுதலாம்? secant x tan x-னா நமக்கு ஃபார்முலா இருக்குது. secant x tan x அப்படி யோசிக்கணும். இப்படி போகிறத விட்டுட்டு tan x அப்படியே வச்சுட்டு 1/cos x-ஐ secant x-ன்னு எழுதலாம். இப்போ secant-ம் tan-ம் சொந்தக்காரங்கன்னு தெரியும். அப்படின்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நம்ம எழுதலாங்களா? அப்படின்னா லேட்டு பேர் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பேர் வைக்கணும். I = integral tan x cos x dx இது என்னென்னு எழுதலாம்? சிம்பிளிஃபை பண்ணி secant x tan x-ன்னு எழுதலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ நமக்கு தெரியும் சீக்கண்டும் டேனு சொந்தக்காரங்க தெரியும். சீக்கண்ட் எப்பவுமே ஸ்கொயரில் தான் இருக்குது. ஒரு சீக்கண்ட் இங்கே இருக்குது, டேனு வந்துருச்சு. அப்படின்னா ஆன்சர் என்ன வருங்க? சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான். இது 2 மார்க் கொஸ்டின். இப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. சீக்கண்ட் எப்போவுமே சீக்கண்ட் ஸ்கொயராக தான் இருக்குது.
கொசிக்கண்ட் எப்பவுமே கொசிக்கண்ட் ஸ்கொயராக இருக்குது, ஆனால் மைனஸ் வரும் சி வந்துனாவே. இவங்க எப்பவுமே பாசிட்டிவ் கதாபாத்திரம், பாசிட்டிவ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சீக்கண்ட் டேன் ஒன்று சேர்ந்துக்குச்சு, இந்த ஸ்கொயரில் இன்னொரு சீக்கண்ட் ஆன்சராக வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து 3வது கொஸ்டின். cos x by sin squared x. இதை பாருங்கள், இதை எதாவது பண்ண முடியுமான்னு காட்டாக மாற்றலாம், அப்படி யோசிக்கணும். இதை காஸ் பை சைன் பிரிச்சுக்கலாம், அப்படி மைண்டில் யோசிக்கணும் எப்படியெல்லாம் பண்ணலாம். சைன் ஸ்கொயரில் ஒரு சைன் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், 1 sin xன்னு எழுதிக்கலாம். இதை காட் எக்ஸ்ன்னு எழுதலாம், இதை கொசிக்கண்ட் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போது காட்டும் கொசிக்கண்ட் சேர்ந்தாங்கன்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர் எப்பவுமே ஸ்கொயரில் இருக்குது, ஒரு கொசிக்கண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா ஆன்சர் வந்துருங்களா? அப்படின்னா நம்ம எழுத போகலாங்களா? அப்படி யோசிச்சுட்டு பேர் வைக்க போகலாம். லெட் I = இன்டகரல் காட் எக்ஸ் கொசிக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு கிவன் இதை எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? தட் = காட்டுமு கொசிக்கண்டு சொந்தக்காரங்க அப்படின்னா கொசிக்கண்ட் எப்பவுமே ஸ்கொயரில் தான் இருக்குது. இவங்க வந்தாங்கன்னா மைனஸ் வரணும், இங்கே மைனஸ் எதுவும் காணா அப்படின்னா நம்ம இங்கே ஆன்சரில் போட்டுக்கோணும். இன்னொரு கொசிக்கண்ட் எக்ஸை சேர்த்திக்குங்க, ப்ளஸ் இங்கே லிமிட் கொடுக்கல அதனால ப்ளஸ் சியை போட்டுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் டப்புன்னு யோசிக்கணும். இப்படி ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டாப்புல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோணும் மைண்டில். ஓகேங்களா? சரி, அடுத்த சம் போகலாங்களா? அடுத்தது 4th சம். 1/cos squared x. இதை பார்த்தோன்னே இது என்ன எழுதலாங்க? சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதலாம். சீக்கண்ட் ஸ்கொயர் இருந்ததுனாவே இவங்களே 2 பேர் வந்துட்டாங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ்ன்னு வந்தால் இன்னும் ரிமைனிங் யார் இருப்பா? tan x தனியாக தான் இருப்பாங்க. அதுதான் ஆன்சர். அப்படின்னா லெட் I = இன்டகரல் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் = tan x ப்ளஸ் சி. அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க ஃபார்முலா. ஏன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எப்போவுமே ஸ்கொயராக தான் இருப்பாப்புல. இதனோட ஃப்ரெண்டு tan x. சீக்கண்டு ஒன்றா இருக்கும்போது டேனு தனிமையில் இருப்பாப்புல. அப்படி ஞாபகம் வச்சுங்க. இது எப்பவுமே பாசிட்டிவ் கதாபாத்திரம் தான். கொசிக்கண்டும் காட்டும் தான் நெகட்டிவ் கதாபாத்திரம் நம்ம இன்டகிரேஷனில். இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த சம்ஸை நீங்கள் ஈஸியாக போடலாம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது, உங்கள் புக்கில் பார்க்கலாம். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் வீட்டில். இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். 1/cos ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ தான் பார்த்தா அதே சம் தான், சீக்கண்ட் ஸ்கொயர்டு. ஆன்சர் tan x + c. 2 மார்க் வாங்கிக்கலாங்க. மறக்காமல் ஐன்னு பேர் வைங்க. உங்கள் புக்கில் பேர் வைக்கல, நீங்கள் லெட் I = என்கேன் பேர் வச்சுட்டு எழுதலாம். அப்படின்னா ஐன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இன்டகிரேட்டிங் சாப்பிட்டுங்கிட்டு ஐ வைக்கிறோம். சரி, இங்கே பாருங்கள் காட் எக்ஸ் இருக்குது. 1/sin x நீங்கள் மைண்டில் இப்படி பிரித்து பார்க்கணும். காட் எக்ஸ் இன்ட்டு 1/sin x கொசிக்கண்ட் எக்ஸ். காட்டும் கொசிக்கண்டு ஆல்ரெடி சொந்தக்காரங்க. கொசிக்கண்டு வந்தாலே மைனஸ் வரணும். ஒரு எப்பவுமே கொசிக்கண்டு ஸ்கொயரில் தான் இருக்குது. இங்கே 1/sin கொசிக்கண்ட் மட்டும்தான் எழுத முடியும். அப்படின்னா இன்னொரு கொசிக்கண்ட் என்ன பண்ணுவாப்புல? தனியாக இருப்பாப்புல, மைனஸை கூட வச்சுட்டு இருப்பாப்புல. அவ்வளோதான் ஆன்சர். ப்ளஸ் சி லிமிட் கொடுக்கல, அதனால நான் ப்ளஸ் சி போடுறேன்னு தைரியமாக சொல்லுங்கள். சரி, அடுத்தது இதை பாருங்கள். sin/cos டேனுன்னு எழுதலாம். 1/cos சீக்கண்ட் எழுதலாம். இன்னும் tan x சீக்கண்ட் எக்ஸ். டேனு சீக்கண்டு சொந்தக்காரங்க. சீக்கண்ட் எப்பவுமே ஸ்கொயரில் தான் வரும். அப்படின்னா இங்கே சீக்கண்டு மட்டும் இருக்குது, சீக்கண்டு டேன் ஒன்று சேர்ந்துருக்காட்டி இன்னொரு சீக்கண்டு தனிமையில் இருக்கும். ப்ளஸ் லிமிட் கொடுக்கலைங்காட்டி ஒரு சம் கான்ஸ்டண்ட்டை கூட வச்சுருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், லாஸ்ட்டு சம். 1/√(1 - x²) வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை எப்படி பண்ணலாம்? இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஎக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை கொடுக்கப்பட்ட இன்டகிரண்ட்டை எடுத்து உள்ளுக்கு எழுதிக்குங்க. இது எந்த ஃபார்முலா? 1/√(1 - x²ங்கிறது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் x + c. இதை அப்படியே டேரக்ட் ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிடுறீங்க. சரி, எக்ஸசைஸில் இது மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த 2 ஃபார்மெட் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு தெரியும். ஓல் இன்வெர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இதை இப்படி எழுதலாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனாவே இதுக்கு மார்க் தருவாங்க, ½ மார்க் வந்துடும். அதே மாதிரி இதை என்னென்னு எழுதலாம்? 1/1 - x² ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலான்னு தெரிஞ்சிருக்கணும். தட் = 1/√(1 - x²ன்னு எழுதலான்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது பாருங்கள், எக்ஸசைஸில் கொடுத்த அதே எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதே சம். இந்த லாஸ்ட் சம் தெரியுதுங்களா? அந்த லாஸ்ட் சம்மை அப்படியே கொடுத்துருக்குறாங்க. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் x + cன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு என்ன வரும்? 1/1 + x²க்கு tan இன்வெர்ஸ் ஆஃப் x + c அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? tan இன்வெர்ஸ் ஆஃப் x + c ஃபார்முலா ஆல்ரெடி முன்னாடி பக்கம் பார்த்துருக்குறோம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குதுங்களா? அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி எழுதி பாருங்கள் அந்த எக்ஸாம்பிள் சம்மாட்டவே. நான் இப்போ அந்த 4th ஃபஸ்ட்டு சம் எழுதி காமிக்கிறேன் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு. லெட் ஐன்னு பேர் வைங்க. இன்டகரல் 1 + x²
whole inverse into dx that equal to integral 1 by 1 plus x squared into dx that equal to இது எதனுடைய ஃபார்முலா tan inverse of x plus c அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சது. tan inverse of x plus c அவ்வளோதான், ஒரே லைன். அடுத்தது இதுலேயே செகண்ட் கொஸ்டின், இது ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் வைங்க let I equal to integral 1 minus x square whole power minus 1 by 2 into dx. இது என்ன எழுதலாம் 1 minus x square whole power plus 1 by 2 ஆயிரும் மேலேருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா. இது என்ன எழுதலாம் 1 by ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதலாம். ஸ்கொயர் ரூட்டு தான் இப்படி எழுதுறாங்கன்னு தெரிஞ்சினா போகுது 1 minus x square. இதை மறக்காமல் இன்டெக்ரல் போட்டுக்கோங்க, இன்டெக்ரல் dx. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா sin inverse x plus c அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா இந்த சம்ஸ்லாம்? சரிங்க, இதே மாதிரி இன்னும் ஒரு சம் இருக்குது. எந்த சம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் ஒரே ஒரு சம் பெண்டிங் விட்டுருக்குறோம். அந்த சம் ஒன்றையும் பார்த்துட்டா முடிஞ்சுதுங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் 12 பவர் 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. தேர்டில் ஃபஸ்ட்டு சம்மு 12 பவர் 3. தேர்டில் ஃபஸ்ட்டு சம்மு 12 பவர் 3. இதுக்கு எப்படி எழுதுறதுங்க, வெறும் கான்ஸ்டன்ட் மாறிலி மட்டும் கொடுத்துருக்குறான். அப்படின்னா இது என்னென்னு பேர் வைக்கணும், let I equal to integral 12 பவர் 3 x பவர் 0 into dxன்னு எழுதலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 12 பவர் 3ங்கிறத வெளியே எடுத்துருங்க. இன்டெக்ரல் x பவர் 0 into dx that equal to 12 பவர் 3 x பவர் 0 plus 1 by 0 plus 1 plus c இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இப்போது அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்து 12 cube x plus c அவ்வளோதாங்க. பை 1 இருக்குது வதிக்கு, பை 1 பவரில் 1. ஓகேங்களா, போட்டலாங்களா? சரி, ஆக மொத்தத்தில் நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்மையும் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் சம்ஸு எல்லா சம்முமே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நீங்கள் படிக்க வேண்டிய ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாக்களை 0 பண்ணால் சம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி 0 + c வரும். கேவை பண்ணால் k × x பவர் 0. இப்போ பார்த்தோம்லங்க அந்த சம் தான் கேவாட்டம். அப்படின்னா kxன்னு வந்துரு, ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஓகேங்களா, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறாப்ல, மக்கள் தொகை பெருக்கம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. 2 ஆடு சேர்ந்துச்சுன்னா ஒரு புதுசாக 3ஆவதாக ஒரு ஆடு உற்பத்தி ஆகுது. ஏன் 4 ஆடு கூட வரலாம், 5 ஆடு கூட வரலாம். ஓகேங்களா, முட்டை ஒரு கோழி 10 முட்டை இட்டுதுன்னா 10 கோழியாக பெருகுது இல்லைங்க. அது மாதிரி இன்டகிரேட் ஆகிட்டு போகும் இந்த சாப்டரில். கீழே 1/x பண்ணால் லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு படித்து பழகுங்க. சைன் எக்ஸை பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸு, காஸ் எக்ஸை பண்ணால் ப்ளஸ் சைன் எக்ஸு. சீக்கன் ஸ்கொயர்னு டேனு சொந்தக்காரங்க, இங்கே ஸ்கொயர் இங்கே வந்தங்காட்டி டேன் அங்கே வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரிப்பீட் பண்ணுற மறுபடியும் ஒரு ஃபார்முலாவை. கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸுமே காட் எக்ஸு சொந்தக்காரங்க. சி வந்தாவே மைனஸ் போட்டு தான் வருவாப்பில். நான் மைனஸ் இங்கே ஸ்கொயர் 2 பேர் ஒன்றா இருக்கிறங்காட்டி மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. சீக்கண்டு டேனை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சீக்கண்டு டேன் எப்பவுமே சீக்கண்ட் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஒரு சீக்கண்ட் இங்கே இருக்குது, இன்னொரு சீக்கண்ட் ரைட் சைடில் வந்துரு, சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வந்துரு. அதுமாதிரி கொசிக்கண்டும் காட்டு சொந்தக்காரங்க. கொசிகன்ஸ் எப்பவுமே ஸ்கொயரில் தான் இருக்குது, மைனஸோடு தான் இருக்குது. மைனஸையும் காணா, கொசிக்கண்டையும் காணா. அப்படின்னா 2ஐயும் ரைட் சைடில் போட்டு ப்ளஸ் சியை சேர்த்திக்குங்க. இப்படி ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கங்க. இ பவர் எக்ஸை பண்ணிங்கன்னா அதே தான் வரும், ப்ளஸ் சியை போட்டுக்குங்க. இது லாக் பேஸ் இ-ஓட வேல்யூ 1 ஆயிரும். அதனால் நான் போடலிங்க எங்கள் புக்கில் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சின்னே எழுதலாம். ஏ பவர் எக்ஸை பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் ஆடவே பண்ணால் ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ பேஸ் வந்து இயாக இருக்குது ப்ளஸ் சி. இதே மாதிரி இன்டகிரேட்டிங் 1/√(1 - x² × dx பண்ணால் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. அடுத்த ஃபார்முலா இன்டகிரல் 1/1 + x² × dx பண்ணால் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஆக மொத்தம் இந்த ஒரு 7-14 ஃபார்முலாவை மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸாக வெற்றிகரமாக முடிச்சிடலாம். சரி, வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். வாத்தியார் யாருக்கு காமிச்சிடாதீங்க இந்த வீடியோவை. சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.